இந்த ஆளு சாமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு பொய் சொல்லி நீ ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, நான் எங்க அப்பா கிட்ட போனோம் அப்படின்னு வெண்பா ரொம்பவே சங்கடப்பட்டு அழவும் ஆரம்பிச்சா. வெண்பாக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் வள்ளியை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. தலையில அடிச்ச அடியில அவங்க மயக்கத்துல இருந்தாங்க. வெண்பா அழவும் தான் அந்த சத்தம் கேட்டு கண் விழிக்கவும் ஆரம்பிச்சாங்க. எழுந்ததுமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வெண்பாவுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சாங்க. கவலையே படாத, உங்க அப்பா வந்துருவாரு, நான் உன்னை காப்பாத்துறேன், கடவுள் உன்னை காப்பாத்ததான் என்னை அனுப்பி வச்சிருக்கான், எதுக்கு நீ கவலைப்படாத அப்படின்னு வெண்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரவுடி நேரா உள்ள வந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க சென்னையில இருக்க போறீங்க, நாளைக்கு உங்களை வேற ஒருத்தன்ட்ட வைக்க போறேன், அவன் உங்களை எங்க கூட்டிட்டு போறானோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசவும் வெண்பா ரொம்பவே மிரண்டு போய் அவனை பார்க்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம இவ போடுற சத்தம் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, அவ வாயை கொஞ்சம் கட்டுன்னு தன்னுடைய அடியால கூப்பிட்டு சொல்லவும் நம்ம ஹீரோயின் மல்லி அதை தடுத்து நிறுத்தி சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு உத்தரவாதமும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ விஜய் வெண்பாவை எங்கெல்லாம தேடினவரு இதுக்கப்புறம் தேடுறதுக்கு இடமே இல்லைன்னு நேரா ஸ்கூலுக்கே போய் சத்தம் போடவும் ஆரம்பிச்சாரு. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணவும் தான் வெண்பா வெளியே போயிருக்க விஷயமும் தெரிஞ்சது. அதன் பிறகுதான் நேரா ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல கதிரேசனும் அங்க வந்து சேர்ந்துட்டாரு. வந்தவரு இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், என் பேத்தி காணாம போறதுக்கு இவன் தான் காரணம், முதல்ல என் பொண்ணை தொலைச்சான், இப்போ என் பேத்தியை தொலைச்சிட்டான் அப்படின்னு சத்தம் போடவும் ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே விஜய்க்கு கதிரேசன் மேல பலமான கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் அவர் பேச பேச அதிகமாக ஆரம்பிச்சது. 2 பேரும் மாமனார்னு பார்க்கல மருமகன்னு பார்க்கல, ஒருத்தர் மாத்தி சட்டையை பிடிச்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்து 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, உங்க ஈகோவை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல, காணாம போயிருக்கிறது ஒரு பெண் குழந்தை, ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா முதல் 3 மணி நேரம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 மணி நேரத்துல நம்ம துரிதமா செயல்பட்டாதான் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும், அது தெரியாம 2 பேரும் அவங்களோட ஈகோவை காட்டிட்டு இருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நான் எப்படி தேடணுமோ அப்படி அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறேன், நீங்களும் உங்க குழந்தைய தேட ஆரம்பிங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வேகமா வெண்பாவை தேடி கிளம்பிட்டாரு. விஜயும் சரி கதிரேசனும் சரி இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வெண்பாவை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில போட்டோவை வச்சு வெண்பாவை தேடவும் ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயின் மல்லி சரியான வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த ரவுடி தப்பு பண்ணுவான், அந்த சமயத்துல இந்த குழந்தைய கூட்டிட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி அந்த ரவுடிங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான நேரமும் வந்துச்சு. அந்த ரவுடிங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சானுங்க. ஆனா வெண்பா நான் சாப்பிட மாட்டேன், எங்க அப்பா கிட்ட போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கவும் ஆரம்பிச்சா. வெண்பாவோட பேச்சு அந்த ரவுடிக்கு கோபத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ சாப்பிடலன்னா 2 வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கைய ஊங்கிக்கிட்டு அடிக்கவும் போயிட்டான். உனக்கு என்ன, அவ சாப்பிடணும் அவ்வளவுதானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் மல்லி அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2 பேருடைய கட்டுகளையும் அவிழ்த்து விட்டுட்டு சாப்பிடட்டும் அப்படின்னு அந்த ரவுடிங்க ரூமை விட்டு வெளியும் போயிட்டானுங்க. இதைதான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறாங்க மல்லி. அங்கிருந்து தப்பிக்கிறது ஏதாவது வழி இருக்கா, இல்ல அந்த ரவுடிங்களை ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிக்க போறாங்களா, ஏதோ ஒரு வித்தையை செஞ்சுதான் வெண்பாவும் மல்லியும் அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரவுடிங்களும் விடாம வெண்பாவையும் மல்லியையும் துரத்தவும் ஆரம்பிச்சானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.